ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிஷ் திடீர் மாற்றப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? புதிதாக வரக்கூடிய அதிகாரியின் பெயர் என்ன? கூடுதல் விவரங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் என்பது வரக்கூடிய 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் மணிஷ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு பதிலாக தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது 2வது முறையாக நடைபெற இருக்கிறது. EVKS இளங்கோவன் மறைவுக்கு பிறகாக அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி இதற்கான தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியாக அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் தேர்தல் அதிகாரியை மாற்றம் செய்வதற்கான அறிவிப்புகள் என்பது ஒவ்வொரு இடைத்தேர்தலின் போதும் அதே போல தேர்தலின் போதும் தேர்தல் நடக்கக்கூடிய இடத்தில் ஏதேனும் குளறுபடிகள் நடைபெறுவதாக கண்டறியப்பட்டால் தேர்தல் ஆணையம் சார்பாக தேர்தல் அதிகாரியை மாற்றுவது என்பது வழக்கமாக ஒன்றாகவே இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஏற்கனவே பணியாற்றி வந்த தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் என்பவர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.